எல்லாரும் ஜட்ஜ் பண்ற மாதிரி தோணுதா? அப்போ ஜாயின் பண்ணுங்க. நான் கேக்குறேன், ஒப்பீனியன் கொடுக்க மாட்டேன். இப்படிதான் இங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி நிறைய ஆட்ஸ் நம்மளுடைய ஃபீட்ஸில் வந்துட்டுருக்கு. அண்ட் அவங்க எதை ப்ரமோட் பண்ணுறாங்க அண்ட் எதை நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனாலும் சில பேர் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி டெஸ்பரேட்டாக தேடி போகிறாங்க. அதை பற்றி நான் டீப்பாக இப்போ பேச விரும்பலை. பிகாஸ் அவங்களுக்கு தெரியுதான்னு தெரில அதோட கான்சிக்வன்சஸ், பிகாஸ் எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட் அண்ட் தே மே த்ரெட்டன் யூ எனி டே. அது அவங்களுக்கு புரியுதா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா? இப்போ நான் அதை பற்றி டீப்பாக பேச விரும்பலை. அந்த அதர் சைட் தெர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ரியலி டிப்ரெஸ்ட். நான் ரொம்ப தனியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறவங்க என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்குது, நான் நிறைய ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் வேணும் லிசன் பண்ணுறதுக்கு ஜட்ஜ் பண்ணாமல் அப்படின்னு இருக்கிறவங்களும் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் அவங்க ஃபீல்டில் இந்த ஆட் வரும்போது, ஓ அப்படியா, அப்போ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கலாம் போல், இதில் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க போல் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் அவங்களுக்காக தான் பேசுகிறேன். ப்ளீஸ் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி நிறைய வேஸ் தெரியும். லைக் இது ஒரு ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. இப்போ நான் சொல்ல போகிறது செகண்ட் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்ல போகிறது என்னென்னா, ப்ரேயர் தான். உடனே ஸ்வைப் பண்ணிடாதீங்க. சரி, ப்ரேயர்னா ப்ராப்பர் நீல் டவுன் பண்ணிவிட்டு ப்ரேயர் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை. நீங்கள் தனியாக இருக்கும் போது தான் ஒருத்தங்கிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்க, கரெக்டாக? லைக் ஃப்ரெண்ட்டெல்லாம் நிறையா தனியாக நம்ம பேசும்போது தான் நமக்கு நல்லாயிருக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு திங்ஸ். ஸோ அந்த டைமில் தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் நீங்கள் நினைக்கிறீங்களே இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நம்பிக்கையாக சில பேர் வச்சுருக்கீங்க, அவங்களும் உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க இந்த உலகத்தில். நானாக இருக்கட்டும் இல்லை யாராக இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கும், ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது. ஸோ பிகாஸ் நம்ம எல்லாருமே ஹியூமன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லாருமே எப்போவுமே அவங்க கூட இருக்க போகிறது கிடையாது, சொல்ல முடியாது. இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு உங்கள் லைஃப்பில் அவங்க இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் எப்போவுமே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அவர் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ இங்கே ப்ரேயர் பண்ணுங்கள். லைக் ப்ராப்பராக இல்லாமல் நீங்கள் எப்படியும் ஒரு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுவீங்களோ அந்த மாதிரியே நீங்கள் தனியாக இருக்கும்போது நீங்கள் தனியாக உட்காந்து சொல்லலாம், அப்படியே பேசலாம் ஐஸ்பாக்கிட்ட, இந்த மாதிரிலாம் எனக்கு பிரச்சனை இருக்குது, நான் இதெல்லாம் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு. பிகாஸ் ஜென்ரலாக நமக்கு ஒரு நல்ல லிசனர் வேணும்னு நம்ம யோசிப்போம். எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் எனி சொல்யூஷன். பிகாஸ் நமக்கே தெரியும் இதுதான் சொல்யூஷன் சொல்லிட்டு, பட் அது நமக்கு வேண்டாம். நான் சொல்கிறத கேட்குறதுக்கு ஒருத்தவங்க வேணும் அப்படின்னா அது கண்டிப்பாக கண்ணு மூடிட்டு நான் ஆண்டவர் தான் சொல்லுவேன். பிகாஸ் அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் லிசனர் இந்த உலகத்தில் என்னால் பார்க்கவும் முடியாது. அண்ட் நம்மளை கரெக்டாக கைட் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். அதை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தினமும் அவர்கிட்ட பேசுகிறதுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க, பேசுங்க. பிகாஸ் அவரை மாதிரி ஒரு பெஸ்ட் லிசனர் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு கரெக்டாக கைட் பண்ணுவாங்க, ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ட்ரஸ்ட் மீ. ஸோ அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஸோ ஃபாரெவர் உங்கள் கூட இருக்க போகிறாங்க. இப்போ எதுக்கு நான் இதை பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். பிகாஸ் if they can promote things that pull people into darkness, then why can't I promote my savior, the one who brings light? And இந்த ஆப்ஸ்லலாம் பார்க்குற மாதிரி நீங்கள் தேவையில்லை அப்படின்னா ஸ்வைப் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி ஜீசஸ் won't swipe you, he won't ghost you, he doesn't change, he stays. ட்ரை பண்ணி பாருங்க.